எங்கள் கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை தொகுதி என்று வரையறுக்கப்பட்டு அதன்படி இன்றைக்கு வெளியிடுகிறோம். பாரதிய ஜனதா கட்சிக்கு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 27 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 சட்டமன்ற தொகுதியில் ஒதுக்கப்பட்டுள்ளன. அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சிக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இன்னும் பல கட்சிகளோடு எங்கள் கூட்டணியில் வங்கியிருக்கின்ற பல கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இன்று இரவுக்குள் சுமூகமாக பேச்சுவார்த்தை முடிவு பெற்று அந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதி என்று அறிவிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் அங்கு வைக்கின்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் எங்களுடைய கூட்டணி பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கூட்டணியை பொறுத்தவரைக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் ஒரு உணர்வுபூர்வமாக அமைக்கப்பட்ட கூட்டணி. எங்களுடைய கூட்டணி வெற்றி கூட்டணி. நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 234 இடங்களிலே 210 இடங்களில் நிச்சயமாக வெல்லும். எங்களுடைய கூட்டணி ஆட்சி கூட்டணியிலே அதிக இடங்களை வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும். இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எங்களுடைய கூட்டணி ஆட்சி கூட்டணியிலே அதிக இடங்களை வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும். இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைச்சிருக்கின்றன. டெல்லிக்கு சென்றால் நாங்களோ எங்கள் கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களோ டெல்லிக்கு சென்றால் திட்டமிட்டு அவதூறு செய்தியை பரப்புவது இன்றைய முதலமைச்சருடைய வாடிக்கையாக இருக்கின்றது. இன்றைக்கு ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. அதன் அடிப்படையிலே எங்களுடைய கூட்டணி அமைக்கப்பட்டு அவ்வப்போது எங்களுக்குள் இருக்கின்ற கருத்து பரிமாறுவதற்காக நாங்கள் டெல்லி செல்கிறோம். ஆனால் இன்றைய முதலமைச்சர் தோல்வி பயத்தின் காரணமாக டெல்லி சென்றாலே பயப்படுகிறார், அச்சப்படுகிறார். ஆக டெல்லி சென்று நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்துகிறோம். இன்றைய தினம் எங்களுடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வரை இருந்து ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை தொகுதி என்று பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காணப்பட்டு இன்றைக்கு அறிவித்திருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இரவுக்குள் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு காலையில் தான் மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் வந்தார்கள். பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம். இன்று இரவுக்குள் எங்களுடைய கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சிகளுக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட விவரத்தை அதாவது ஒரே தொகுதியில் எந்தெந்த தொகுதியில் எத்தனை ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை இடங்கள் என்று அறிவிக்கப்படும். பிறகு இப்ப பேச்சுவார்த்தை நடத்தி எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு இடம் ஒதுக்கப்பட்டதோ அந்த இடத்திற்கு தக்கவாறு தொகுதிகள் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காணப்படும். அதிமுக எத்தனை இடங்கள்ல போட்டியிடும் சார்? அதிமுக எத்தனை இடங்கள்ல போட்டியிடும் சார்? அதாவது இன்னும் அதான் சொன்னேன், பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சில கட்சிகளுக்கு நாங்கள் இடங்கள் அளிக்கப்பட வேண்டும். இறுதி செய்யப்பட்ட பிறகு உங்களிடம் நிச்சயமாக தெரியும். அறிவிப்போம். அறிவிக்கின்ற பொழுது உங்களுக்கு அனைவர்களுக்கும் எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த கட்சி எத்தனை தொகுதி இடம்பெற்றிருக்கிறது அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த தொகுதி என்னென்ன என்று விவரங்களை பத்திரிகையாளர்களுக்கு ஊடகங்களுக்கு வழங்கப்படும். ஏங்க இன்னைக்கு காலையில தான் வந்த 20 நாள் நடக்குது, அந்த கட்சி கேட்க மாட்டேங்கிறீங்க. 20 நாட்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க, இன்னும் பேச்சுவார்த்தையும் நடக்கல. வந்தாங்க மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள், மரியாதைக்குரிய திரு நாகேந்திரன்
நயினா நாகேந்திரன் அவர்கள், மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள், மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர், மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், முன்னாள் எம்பி, மரியாதைக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் டிடிவி அவர்கள் இங்கே வருகின்றார்கள். மற்றும் எங்களுடைய கூட்டில் அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய ஜான் பாண்டியன் அவர்களும் வந்திருக்கிறார்கள். மற்றும் மரியாதைக்குரிய பெரியவர் பார்வேந்தர் அவர்களும் வந்திருக்கிறார்கள். எங்களுடைய கூட்டத்தில் அங்கம் வைக்கின்ற கட்சிகளும் உங்களை சந்தித்திருக்கிறோம். எங்கள் கூட்டணியில் காலையில் தான் வந்தாங்க, மதியம் முடிவு செய்யப்பட்டது, மாலை அறிவிக்கப்பட்டுவிட்டது. எவ்வளவு விரைவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது 20 நாட்கள் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் பார்த்து போட்டு